காலையிலே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் தொடச்சி காஃபி போட்டு வச்சுட்டு இட்லி சட்னி சாம்பார் வச்சுட்டு உடனே கையோட சாப்பாடு ரசம் குழம்பு கூட்டு பொரியல் வச்சுட்டு 5 வகையாக கொதிக்க வச்சு தண்ணி தான் குடிப்பாங்க. தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டு வீட்டை கூட்டிட்டு வீட்டை சுற்றி கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போய் கோழிக்கு தண்ணி வச்சு தீவனம் வச்சு கோழி அவுத்து விட்டுட்டு ஆட்டுக்கு தண்ணி வச்சு ஆட்டை பற்றிட்டு போய் தோட்டத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கோழி கொட்டை ஆட்டு கொட்டாயை கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் நாய் இருக்குது நாய்க்கு சோறு வச்சுட்டு துணி துவைக்கிறதுனா துவைச்சி மடித்து வைக்கணும். கடைக்கு போகிறதுனா போயிட்டு வரணும். இதுக்கிடையில வீடியோ எடுத்து ஷெட்யூல் பண்ணணும் யூடியூபுக்கு. அப்புறம் நைட்டில் யூடியூப் லைவ் போடணும். ஈவினிங் அதே மாதிரி டீ காஃபி போடணும். நைட்டு டின்னர் செய்யணும். இது போக வாரத்தில் ஒரு நாள் வீடு துடைக்கணும். வாரம் வீடு துடைச்சிடணும். அள்ளி போடுற குப்பையை எரிச்சிடணும். இதுக்கிடையில நமக்கு இவ்வளோ வேலை. இதை நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அது போக அதை தாண்டி பார்த்திங்கன்னா கோழி முட்டை ஓடி எடுத்து வைக்கணும். நாய்க்கு 3 வேளை சோறு வைக்கணும். யூடியூப்பில் நண்பர்கள் அக்கா அழகாக பேசுகிறீங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி தாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தாக்கா அக்கா அன்பாக பேசுகிறீங்க, நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்தோம்னாக்கா நம்ம கதையை கேட்டு நம்ம கூட சேர்ந்து அழுதுட்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக பேசணுங்கிறாங்க. பேசுகிறேன்னா கோச்சிக்கிறாங்க. என்ன நண்பர்களே